ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ஃபுல் ஷெட்யூல்டு ஃபிக்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இங்க ஆரம்பத்திலேயே முதல் போட்டியிலேயே பவான் ஷெராவத்தையும் பர்தீப் நர்வாலையும் மோத விட்டுருக்காங்க. செமையான ஒரு எக்ஸைட்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த PKL சீசன் 11ஓட எல்லா ஃபிக்சர்ஸ் அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் தலைவாசுக்கு எப்போ முதல் போட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ஃபுல் ஷெட்யூல்டு ஃபிக்சர்ஸ் இப்போதைக்கு ப்ரோ கபடி அண்ட் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அனுபம் கோஸ்வாமி இருக்கார் இல்லையா, அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் PKL ஷெட்யூலை போடும்போது நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் கால்குலேஷன் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல கோடிக்கணக்கான கபடி ஃபேன்ஸோட ஆசையை இல்லை அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நாங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஷெட்யூல்லாம் பார்த்து போடுறோம். இந்த டைமும் தீ பிடிக்கிற மாதிரி தான் ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்காரு. இந்த PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஓவராலா 132 போட்டிகளுக்கு, அதாவது 132 லீக் மேட்சஸ்க்கான ஷெட்யூல் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 3 லெக்குக்குமான ஷெட்யூல் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹைதராபாத், அதுக்கப்புறமா நொய்டா, கடைசியா புனே அப்படிங்கிற மாதிரி. அக்டோபர் 18 அன்னைக்கு யாருக்கு போட்டி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா PKL சீசன் 11ஓட முதல் போட்டி அப்படிங்கிறது தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ்ட் பெங்களூரு புல்ஸ் மேட்ச் நம்பர் 1 அக்டோபர் 18 ஹைதராபாத் நடக்க போது. அதே டேல இரண்டாவது போட்டி டபாங் டெல்லி கேசி வெஸ்ட் யூ மும்பா. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாசுக்கு இரண்டாவது நாளே போட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதே தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ்ட் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிறது தான் நடக்க போது. அக்டோபர் 19 அன்னைக்கு முதல் போட்டி, அக்டோபர் 19 அன்னைக்கு இரண்டாவது போட்டி புனேரி பல்டன் வெஸ்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ், அண்ட் தென் அக்டோபர் 20 முதல் போட்டி பெங்கால் வாரியர்ஸ் வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், அக்டோபர் 20 இரண்டாவது போட்டி குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ்ட் பெங்களூரு புல்ஸ். இது பாத்தீங்கன்னா அதாவது முதல் லேக் அப்படிங்கிறது ஹைதராபாத் லேக். அது எப்போ முடிய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேக் அப்படிங்கிறது நவம்பர் 9 அன்னைக்கு முடிய போகுது பெங்களூரு புல்ஸ் வெஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் போட்டியோட. அதுக்கப்புறமா இரண்டாவது லேக் அப்படிங்கிறது நவம்பர் 10 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நொய்டா லேக்கை பொறுத்த வரைக்கும் அந்த நொய்டாவோட ஹோம் டீம் பார்த்தீங்கன்னா யூபி யோதாஸ், அவங்கள வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. நவம்பர் 10 அன்னைக்கு முதல் போட்டி, இதுங்க மேட்ச் நம்பர் 45, யூபி யோதாஸ் வெஸ் யூ மும்பா. அதே டேல இரண்டாவது போட்டி குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேக் அப்படிங்கிறது பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் பட்னா பைரட்ஸ் போட்டியோட முடியுது டிசம்பர் 1 அன்னைக்கு. அண்ட் தென் டிசம்பர் 2 அப்படிங்கிறது லீவு. டிசம்பர் 3 அன்னைக்கு மூணாவது லேக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மூணாவது லேக்கோட முதல் போட்டி அப்படிங்கிறது பெங்களூரு புல்ஸ் வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த லீக் போட்டிகள் அப்படிங்கிறது யாரோட முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் யூ மும்பா அந்த ஒரு மேட்சோட முடிய போகுது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது PKL சீசன் 11 அப்படிங்கிறது ஹைதராபாத்ல ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறதுனால தெலுங்கு டைட்டன்ஸ் ஓப்பனர் கேமாகவும் அதை ஒரு ஸ்டார் பேஸ்டு கேமாகவும் மாத்திருக்காங்க. பவான் ஷெராவத் பர்தீப் நர்வால் கண்டிப்பா சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்சை முதல் மேட்சா வச்சிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது போட்டிகள் அப்படிங்கிறது முதல் மேட்ச் 8 மணிக்கும் இரண்டாவது மேட்ச் 9 மணிக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற அப்டேட். ஓவராலா இந்த 3 வென்யூல தான் நடக்க போகுது, இந்த டைமிங்ல தான் நடக்க போகுது. அண்ட் முக்கியமா ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நாளுமே 2 போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. நோ ட்ரிபிள் ஹெட்டர்ஸ், திரும்பவும் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இடையில ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிறது சின்ன லீவ் இருக்கு. மற்றபடி பெருசா எந்த ஒரு கேப்புமே இல்லாம தான் PKL சீசன் 11 அப்படிங்கிறது நடந்து முடிய போது. அண்ட் கூடவே இங்க பிளே ஆஃப்ஸ் அண்ட் செமிஃபைனல் ஃபைனலுக்கான ஷெட்யூல் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்டேட்டும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.